கருணாநிதியும் நானும் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்துக் கொண்டால் என்ன? நேருக்கு நேராக கருணாநிதியை பார்ப்பதற்கு எனக்கொன்றும் பயம் கிடையாது. சட்டமன்ற பேரவைக்கு நான் வருகிறேன் என்று தெரிந்தாலே கருணாநிதி தனக்கு முன்பு மேஜையில் அடுக்கடுக்காக 50 கோப்புகள் 100 கோப்புகள் என்று வைக்க சொல்லுகிறார். இப்படி நேருக்கு நேராக என்னை பார்ப்பதற்கே பயப்படுகின்ற கோழைதான் கருணாநிதி. மேடம், ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட சாரி கலைஞர் அவர்களுடைய கருணாநிதினு சொல்லிட்டு எங்க சாரி கேட்டு கலைஞர் அதான் கெட்ட வார்த்தை பேசினா அப்புறம் சாரி கேட்காம இருப்பாரு. சரி, ஏதோ எது கொச்சையான வார்த்தை? கருணாநிதி என்ன கருணாநிதிக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்? நீங்களே இப்போ கெட்ட வார்த்தை பேசுறீங்க. அதுதான் சொல்றேன் நான். பீப் போட்டுருங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போன ஆட்சியில சட்டமன்றம் எப்படி நடந்துருச்சு பாத்துறீங்களா? அமைச்சரா இருந்த திரு மூர்த்தியா இருக்கட்டும், நாசர் அவர் இருக்கட்டும், எப்படி பேசுவாங்க தெரியுமா? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு, நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. ஒரு கல் ஒரு கண்ணாடி புரட்டி போட்டு தமிழ் திரையுலகை ஒரே ஒரு செங்கல்ல புரட்டி போட்டது ஆட்சி அதிகாரத்தை. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வாழ்க்கையை ஆரம்பித்த திரு உதயநிதி அவர்கள் ஏதோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தியாகம் பண்ண மாதிரி. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன திருட்டு போயண்டா நீ ஒரு திருடன். அந்த கல்லை எடுத்தாரு, இந்த கல்லை எடுத்தாரு, பேசிய வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. நீ சட்டசபை அப்படி ஏதாவது நடந்துட்டு இருக்கா? முதலமைச்சரை பத்தி இப்ப ஏதாச்சும் புகழ்ந்து 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கோமா? ஸ்ட்ரைட்டா சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கோம். மக்களோட பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. சோ இந்த மாதிரி ஜனநாயகப்படி சட்டசபை நடந்துட்டு இருக்கு. அது வழியில நாங்க எப்படியும் சொல்லுவோம். அம்மோனியா அட்டாக் ஏற்பட்டப்ப முதல்வர் அதை மக்களை கவனிக்காம நடிகையுடன் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருந்தாரு அப்படின்னு டிஎம்கே ஐடிவிங்கள பயப்படாத கேட்ச் மாமா. எனக்கு பிஸ்கட், இது நாய் பிஸ்கட் மாப்ள. இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இதுதான் சொல்றோம்ல, இந்த மாதிரி கீழ்த்தரமான பிரச்சாரங்களை காமராஜர் காலத்துல உருவாக்குனாங்க. ஜெயலலிதா அம்மா எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. மரபுன்னு பேசுறாங்க. சட்டசபையில சேலையை கிழிச்சது இந்த திமுக தான். மரபுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்ல. என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சது போடா. ஒரு சட்டமன்றத்தை எவ்வளவு கேவலமா ஆக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா ஆக்குனதே ஃபர்ஸ்ட் டிஎம்கே தான். ஒரு சட்டமன்றத்துல சபாநாயகரை இழுத்து தள்ளி அவரோட சட்டையை கிழிச்சு சபாநாயகர் சேர்ல போயிட்டு உட்கார்ந்து தற்குறித்தனமோ ஜோக்கர்த்தனமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க சட்டமன்ற மரபு சட்டமன்ற நாகரிகம் பத்தி எல்லாம் பேசுறாங்க. இவ்வளவு காரியங்களும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சபாநாயகரை சட்டையை கிழித்து இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. இந்த இடத்துக்கு ஏன் விஜய் போனார்? அவர் ரொம்ப கண்ணியமா தான் பேசினார் சபையில. கருணாநிதினு சொன்னது பிறகு கூட திருத்தி கொண்டு கலைஞர் தான் அவர் சொன்னார். ஸ்பீச்சில் ஒரு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஸ்கிரிப்ட் தான் பண்ணார். ஏற்கனவே இருந்ததை படித்தார். பிறகு ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்டெம்பரா பேசினார். அந்த எக்ஸ்டெம்பரா பேசும்போது இந்த எதிர்கட்சியுடைய இந்த எதிர்ப்பு இதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆயிட்டார். அது சும்மா விட்டா ஒரு பாட்டு கம்முன்னு சும்மா ஒரு போய் நோண்டி நீங்களே உங்களோட அழிவுகள் தேடிக்கிறீங்க. உண்மையா நான் சொல்றேன்.
ஓகே பரவாயில்ல சமாளிச்சு. அதை நீங்கள் பாடி லாங்குவேஜில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். முதல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரிஜிடாக வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு மெசேஜை சொல்லிட்டு போயிடும் இருப்பார். அதுக்கப்புறம் எதிர்கட்சியெல்லாம் ஆட்சேபனை பண்ணி வந்தோடனே அவருக்கு வந்து அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. ரைட், ஓகே, இப்படி தான் பண்ணுறாங்களா, ரைட்டு, ரெடி, நம்மளும் ரெடி ஆகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்டம்பரா ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சார். எக்ஸ்டம்பரா பேசும்போது இன்னும் கம்ஃபர்ட் கிடைச்சிருக்கும். ரொம்ப கரெக்டான வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவார். அதெல்லாம் வந்து சாமானியமாக நீங்கள் பயன்படுத்த முடியாது. நான் வந்து கஜானாவை தொட மாட்டேன், கஜானாவை தொட விட மாட்டேன், கஜானாவை தொட்டவங்களை விட மாட்டேன். அப்போ வந்து அது ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டார். முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக அடிச்சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அடிச்சார். தட் இஸ் நாட் ஸ்கிரிப்டட், ரைட்? அது கரெக்டாக சொன்னார், எக்ஸ்டம்பரா சொன்னார். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டனங்களையும் விட மாட்டோம். அப்போ வந்து இது மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்ச உடனே இந்த இடம் வந்துருச்சு. அந்த அப்பா எங்கப்பா காணும் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அவ்வளோ அவன் எவ்வளோ புள்ளி பண்ணாலும் அந்த இடத்துல நின்றாங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். என் மூக்கு வரைக்கும் தான் கோவம் ஏறி வந்த கத்தையில சொல்லி வைக்கிறேன். முந்தைய திமுக ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழகத்தின் பெயரில் தமிழ்நாடு எனும் வார்த்தை விடுபட்டதாக எழுந்த விமர்சனங்களுக்கு பிறகு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழ் 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 என்ன சார் ముందు బండి స్టార్ట్ చేసి ఉంచే తొందరగా ఇక్కడి నుంచి వెళ్ళాలి. అచ్చాజీ గాడి తయారు హై ఆప్ జల్దీ ఆయి. தற்போதைய தாவேக ஆட்சியில் 300 புதிய பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என முழுமையாக பெயர் எழுதப்பட்டுள்ளது. திராவிட கட்சியில் செய்யாத வேலையை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஒரு நாள் தமிழ்நாடு போறதுக்கு இடம் இல்லாமல் சொன்னாங்க. இப்ப எங்க இடம் வந்துச்சு வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு கர்நாடக தமிழர்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதில் வந்து திராவிட மாடல், திருட்டு திராவிட மாடல் கடைசி வரைக்கும் வந்து தமிழர்கள் போராடியும் வந்து தமிழ்நாடு என்ற வாசகத்தை வைக்கவில்லை. நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த விஜய் வந்த பிறகு பேருந்து போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்ங்கிற பெயர் இடம்பெறுது. எப்படி நடக்குது? ஏன் இப்போ உங்களுக்கு பஸ்ல எப்படி சார் இடம் வந்துச்சு? அன்னைக்கு இப்போ பெங்களூர் தமிழர்கள் ஆரம்பிச்சாங்க அது வந்து. ஆனால் அப்பவும் கல்லூரி மங்கனா வந்து திராவிட மாடல் அரசு இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாடுங்கிற பேர் அவர்கள் உறுத்துது. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.